அன்பர்களே, இந்த பதிவில் நாம் தமிழ் நூல்களில் ஆசீவகம் பிடாரி வழிபாட்டின் இன்றைய நிலை என்பது பற்றி பார்ப்போம். ஆசீவக சமயத்தின் ஒழுங்குபடுத்தப்பட்ட கோட்பாடுகள் அடங்கிய ஆசீவகர்களின் கொள்கைகளை தெளிவாக விளக்கக்கூடிய நூல்கள் அவர்களிடையே வழக்கத்தில் இருந்துள்ளது. அவற்றில் 9 வாங்கதிர், மற்களி நூல் போன்றவை குறிப்பிடத்தக்கது. இவைகள் தவிர சிலப்பதிகாரம், மணிமேகலை, நீலகேசி, சிவஞான சித்தியார் போன்ற நூல்களில் ஆசீவகம் சமயம் பற்றி கூறப்படும் விளக்கங்களும் ஆசீவகம் சமயத்தை அறிந்து கொள்ள உதவுகிறது. குறிப்பாக கிபி 5ஆம் நூற்றாண்டை சார்ந்த மணிமேகலை நூல் தனது 27வது காதையான சமயக்கணக்கர் தந்திரம் கேட்ட காதையில் பூதவாதம், வைசேடிகம், சாங்கியம், பிரம்மவாதம், சைவம், வைணவம், ஆசீவகம், ஜைனம் முதலிய சமய கோட்பாடுகளையும் 28ஆம் காதையில் புத்த சமய கொள்கைகளையும் விவரிக்கிறது. ஆசீவக கோட்பாடுகள் பற்றி மணிமேகலை நூலை விட தெளிவாக நீலகேசி நூலில்தான் காண கிடைக்கிறது. பல்வேறு சமயத்தவர்களுடனும் வாதம் புரிந்து வென்று வரும் நீலகேசி ஒரு தவப்பள்ளியை அடைகிறாள். அங்கு ஆசீவக தலைவரான பூரணரிடம் அவரது சமயம் பற்றி கேட்டதாக குறிப்பு காண கிடைக்கிறது. இதன் மூலம் நாம் தமிழ்நாட்டில் ஆசீவகம் சமயமும் சிறப்பாக இயங்கி வந்துள்ளதையும் இன்று தமிழ்நாடெங்கும் பரவலாக வழிபாட்டில் உள்ள பூரணை பொருட்களை உடனமர்ந்த பூரணர் ஐயனார் ஆசீவக சமய தலைவராக திகழ்ந்துள்ளார் என்பதையும் அறிந்து கொள்ள முடிகிறது. மேலும் நீலகேசியில் நமது மக்களிடம் பிடாரி வழிபாடு இருந்ததையும் அது பலி வழிபாடாக இருந்ததையும் குறிப்பிடுகிறது. பிடாரி வழிபாடு என்பது ஒரு கட்டத்தில் பிடாதி வழிபாடாக திரிபு கண்டது. பிடாதி கோயில்களில் கருவறையில் ஒரு தெய்வம் இருந்த நிலை மாறி 3 தெய்வம் அமர்த்தும் நடைமுறை வந்தது. பிடாரி வழிபாடு பிடாதி வழிபாடாகி காளி வழிபாடாக மாற்றம் கண்டதோடு அட்டகாளி கதைகளும் பிறந்து கோயில் கருவறை முப்பீடத்திலும் இருப்பது காளி, மாரி என கருதப்பட்டு இது போன்ற கோயில்களே ஒரே பொது சொல்லில் நமது மக்களால் முப்பிடாதி அம்மன் கோயில்களாக இவ்வழிபாடு அனைத்து கிராமங்களிலும் அனைத்து தமிழ் குடிகளுக்குள்ளும் நீக்கமற விரிவடைந்தது. பிடாரி கோயில் என்பதோடு 3 பீடங்கள் வைத்தும் வழிபடும் வழக்கம் வந்ததால் முப்பிடாதி அம்மன் கோயில் என்று அழைக்கப்படும் மரபு வலுப்பெற்றது. இவ்வாறான வரலாறு கொண்ட தமிழர்களின் வழிபாட்டு கோயில்கள் இன்றைய சூழலில் பெரும்பாலும் காளி கோயில்கள் என சிலராலும் மாரியம்மன் கோயில்கள் என சிலராலும் அழைக்கப்படுவதும் அதற்கேற்ப மாற்றம் பெறுவதையும் காண முடிகிறது. இவ்வாறான மக்களின் குழப்ப நிலை அல்லது மனமாற்ற நிலையை நன்கு புரிந்து கொண்ட பிராமணர்கள் தமிழ் மக்களின் அறியாமையையும் தெளிவின்மையையும் பயன்படுத்தி
முப்பிடாதி அம்மன் கோயில்களை திரிபுர சுந்தரி அம்மன் கோயில்களாக மாற்றி வருகிறார்கள். நமது மக்களும் அதற்கு இசைந்து போகும் நிலை உள்ளது. தமிழர்களின் தொன்மையான பிடாரி வழிபாட்டையும் ஆசீவகம் சமயம் குறித்தும் குறிப்பிடுகிற நீலகேசி நூலை அடுத்து ஆசீவகம் சமயம் பற்றி கூறுகின்ற நூலாக சிவஞான சித்தியார் விளங்குகிறது. கிபி 13ஆம் நூற்றாண்டை சார்ந்த இந்நூலில் 10 பாடல்கள் ஆசீவகர்கள் தன் சமய கருத்தை விளக்குவதாக உள்ளது. சிலப்பதிகாரம், மணிமேகலை, நீலகேசி, சிவஞான சித்தியார் போன்ற நூல்கள் அக்காலத்தில் நாட்டில் நிலவிய சமய நிலைகளை உணர்த்துவதாக அமைந்துள்ளது. இந்நூல்களிலெல்லாம் குறிப்பிடப்படுகிற பல ஆசீவகர்களின் கருத்துக்களை தெளிவாக்கியதில் சமய திவாகர முனிவரின் பங்கு குறிப்பிடத்தக்கது. ஆசீவகர்கள் இந்த உலகிலுள்ள எல்லா பொருட்களும் அணுக்களால் ஆனது என்பதிலும் அணுக்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, விசும்பு எனும் ஆகாயம் எனும் 5 வகைப்படும் எனும் கோட்பாடு கொண்டவர்கள் என்பதையும் தமிழ் நூல்களின்படி அறிந்து கொள்ள முடிகிறது எனும் இச்செய்தியோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.